The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. நான் இப்போ ஒரு செய்தியை சொல்கிறேன், போடுங்க. பாரதிய ஜனதாவிலிருந்து 2 எம்எல்ஏங்க எடப்பாடி அண்ணன் தலைமையில் இப்போ சேர போகிறாங்க. இன்றைய தினம் பாஜக எம்எல்ஏக்கள் 2 அதிமுகவில் இணைவார்கள் என்று அம்மன் அர்ஜுனன் பேட்டியளித்த நிலையில் அது குறித்த கேள்விக்கு அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் சுவாரஸ்யமாக பதிலளித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அதிமுகவின் முக்கிய புள்ளிகள் பலரை பாஜக தங்கள் பக்கம் இழுக்க முயற்சிப்பதாக செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது. குறிப்பாக கடந்த சில தினங்களாக செய்தியாளர்களை சந்திக்கும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் எல் முருகன், வானதி ஸ்ரீனிவாசன் போன்றவர்கள் அடுத்தடுத்த நாட்களில் பல முக்கிய புள்ளிகள் பாஜகவில் இணைவார்கள், பல குண்டுகள் வெடிக்கும் என்று சூசகமாக தெரிவித்து வருகின்றனர். இதற்கிடையே கோவை மண்டலத்தில் அண்ணாமலை முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் பாஜகவில் சேரும் நிகழ்ச்சி நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜகவில் இணைகிறார்கள் என்ற செய்தி காட்டுத்தீ போல பரவியது. ஆனால் நிகழ்ச்சி ரத்தான நிலையில் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக எல் முருகன் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இன்று காலை இது தொடர்பாக கோவை மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கோவை வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன், பாஜக எம்எல்ஏக்கள் 2 பேர் இன்று அதிமுகவில் இணைவார்கள் என்று பரபரப்பாக பேசியுள்ளார். நான் இப்போ ஒரு செய்தியை சொல்கிறேன், போடுங்க. பாரதிய ஜனதாவிலிருந்து 2 எம்எல்ஏங்க எடப்பாடி அண்ணன் தலைமையில் இப்போ சேர போகிறாங்க. இது நான் சிரிப்புக்கு சொல்ல உண்மை. அது கொங்கு பெல்ட்லேயும் இருக்கலாம், தென் மாவட்டத்திலேயும் இருக்கலாம். ஆனால் 2 எம்எல்ஏ வர்றாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் உழைச்சி உங்களை உருவாக்கணும், தில்லு இருந்தால் ஜெயிச்சு பார்க்கட்டும், இந்த 40 பாராளுமன்ற ஒரு சீட்டு ஜெயிக்கட்டும். இது என்ன வடக்கு நினைச்சாங்களா? இது தென் மாநிலம். இங்கெல்லாம் இவங்க சலசலப்புக்கெல்லாம் இந்த அதிமுக அஞ்சாது. இவங்கெல்லாம் புள்ள பிடிக்க பார்க்குறாங்க. நாங்கள் புள்ள பிடிக்க இன்னைக்கு சாரசாரையே எங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி இளைஞர் பட்டாளம் வர்றது, அதெல்லாம் இவங்களால பொறுக்க முடியல. மகாராஷ்டிராவில் ஏக்நாத் சிண்டேயை உருவாக்குனாங்க, அது மாதிரி இங்கே யாரையா உருவாக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது ஒரு காலம் அதிமுக ஒரு தொண்டனை கூட இவங்களால அசைக்க முடியாது. பிஜேபி ஜெயிச்சிருச்சுன்னா நான் அரசியல் விட்டு ஒதுங்கிக்கிறேன். இது தமிழக அரசியல் களத்தில் பேசும் பொருளாக மாறிய நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் செய்தியாளர்கள் இதுகுறித்து கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்து பேசிய அவர், பாஜக எம்எல்ஏக்கள் 2 பேர் சேர்றாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்பண்ணா வராங்க, யாருன்னா ஆனா உங்க அம்மன் அர்ஜுன் இன்னைக்கு பிரஸ் மீட்டே கொடுத்துருக்காருண்ணா கோயம்புத்தூர்ல கரெக்டா 2:15 மணிக்கு கரெக்டா இணைகிறாங்க. அதிமுக எம்எல்ஏ சொன்ன கருத்து அக்கட்சியின் பொதுச் செயலாளருக்கே தெரியவில்லை என்று சொன்னது பேசும் பொருளாக மாறியுள்ளது. ஏனென்றால் ஏடிஎம்கே செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் கூட அந்த செய்தியாளர் சந்திப்பில் உடனிருந்துள்ளார். அப்போது பேசிய அவர், சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்க முடியாதவர்கள் அவதூறுகளை பரப்புகிறார்கள், பாஜக அறமற்ற அரசியலை செய்து கொண்டிருக்கிறது என்று விமர்சித்திருந்தார். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.